ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கான கல்வி இருக்கு இல்லையா, அந்த ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறது, அந்த குழந்தைகள் இப்போ இருக்கக்கூடிய மதிப்பெண்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு இன்வொகேஷன், ஒரு மாதிரியான ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி அப்படின்னு சொல்கிறத இந்த காணொளி மூலம் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் படிக்கும்போது, இல்லை காலையில் எந்திரிச்சு படிக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராணிக் ஹீலிங் சென்டர் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் ஊரில் யாராவது பிராணிக் ஹீலர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட சூப்பர் பிரெயின் யோகா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அது ஒரு தடவை கற்றுக் கொடுத்தாலே அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்படி அது என்ன முறை அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உக்கி போடுறது தான். நம்ம விநாயகர் முன்னாடி உக்கி போடுவோம் இல்லையா, அதையே இவங்க சயின்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் அதை முறைப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏனோ தானோன்னு பண்ணாமல் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சோவா குக்ஸி அப்படின்னு பிராண சிகிச்சையை கண்டுபிடிச்சவர் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 7 முறையோ 9 முறையோ 11 முறையோ அந்த சூப்பர் பிரெயின் யோகா பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் கற்றுக்க சொல்லும்போது நிச்சயமாக ஒரு ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகமாகும். ஓகேங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் குழந்தை வீட்டில் படிக்க போகிறாங்க. படிக்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, காலையிலையோ இல்லை மாலையிலையோ இதை படிக்க போகிறாங்கன்னா, முடிந்த அளவு வடக்கு முகமாக அமர்ந்து படிக்கும்படியாக சொல்லணும். அப்படி இல்லைன்னா கிழக்கு முகம், வடக்கு அல்லது கிழக்கு இந்த 2 திசைகளை அமர்ந்து பார்த்து, அதாவது இவங்களோட ஃபேஸ் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து இருக்கணும். அப்படி அமர்ந்தவங்க படிக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு ஞாபக சக்திகள் கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாது, ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம். சரிங்களா? இறைவா, கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கும் ஹயகிரிவருக்கும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அனைத்து நற்தேவதைகளுக்கும் கடவுள்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்று நான் படிக்கப் போகும் இந்த பாடமானது எனது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களிலும், எனது மூளைகளிலும் முழுமையாக பதியட்டும். இந்த ஞாபக சக்தியானது என்னுடைய தேர்வு நேரங்களிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், அல்லது நான் செய்யக்கூடிய வேலை தொழிலிலும் இது என்னுடைய ஞாபகத்தில் எனக்கு இது 100% பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுதல்களை கேட்டுட்டு அந்த புக்கை எடுத்து படிக்க சொல்லுங்கள். படித்து முடித்த பிறகு மறுபடியும் அந்த புக்கை மூடி வச்சுட்டு இதே இன்வொகேஷனை அப்படியே மறுபடியும் இப்பொழுது நான் படித்த அனைத்து பாடங்களும் எனது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும், எனது மூளையிலும் சென்று 100% சரியாக பதிந்தமைக்கு நன்றி. இது எனது வாழ்க்கையில், எனது தேர்விலும், எனது வாழ்க்கையிலும், எனது வேலை தொழிலும் இது என்னுடைய ஞாபகத்தில் இது பயன்படட்டும். இதற்கு உதவி புரிந்த கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கும் ஹயகிரிவருக்கும் அனைத்து நற்தேவதைகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு நன்றி சொல்லுங்கள். இதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரிங்களா? இதுவே அவங்களோட ஞாபக சக்தியில் அதீத மாற்றத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாது, அதாவது வகுப்புகள் அமர்ந்திருக்காங்க இல்லையா, வகுப்புகள்லையும் ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும்போது காலை 2 கிராஸ் பண்ணி உட்காராமல் நேராக அமர சொல்லணும். ஏன்னா மற்ற நேரங்களில் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும் போது உட்காந்துக்கலாம். பாடங்களை கவனிக்கும்போது கால்களும் கைகளும் கிராஸ் இல்லாமல் நேராக அமர்ந்திருப்பது அவங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடங்கள் அனைத்தும் அதே மாதிரி தான் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களிலும், எனது மூளையிலும் சென்று 100% சரியாக ஞாபக சக்திகளில் பதிந்து என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய தேர்வு காலங்களிலும், எனது வேலை தொழில்களிலும் இந்த படிப்பினையானது ஞாபகத்திற்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த கிளாஸை கவனிக்க சொல்லுங்கள்.
நிச்சயமாக மாற்றம் இருக்கும். இதே தான் தேர்வு எழுதக்கூடிய பரீட்சை ஹால் இருக்கு இல்லையா, அந்த தேர்வு எழுதக்கூடிய அறைக்கு போகும்போதும் இதே மாதிரி நான் இன்று வரை கற்றுக்கொண்ட, கேட்ட, அதாவது படித்தது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் சொல்ல கேட்ட அனைத்து விதமான மனப்பாடங்களும் என்னுடைய ஞாபகத்தில் வந்து இந்த தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண் பெற்று நான் ஒரு சிறந்த மாணவனாக, மாணவியாக தேர்ச்சி பெற உதவி புரிந்த கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கும், ஹயகிரீவருக்கும், ஏனைய அனைத்து கல்வி கடவுள்களுக்கும், என்னுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்திய இறை சக்திக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லி இந்த தேர்வை எழுத சொல்லுங்கள். நிச்சயமாக இப்பொழுது உங்கள் பையன் எடுத்துகிட்டு உங்கள் பொண்ணு எடுத்துக்கூடிய மதிப்பெண்ணை விட அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவாங்க. ஒரு வேளை இதை என் பையன் செய்ய மாட்டாங்க, நான் சொன்னாலும் அதை பெருசாக செய்ய மாட்டான் அப்படின்னா, இப்போது அவன் எப்படி இன்வொகேஷன் பண்ணால் சொன்னமோ அது மாதிரியே நீங்கள் இதே விஷயத்தை என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி நீங்களே இதை வேண்டிக்கலாம். நிச்சயமாக மாற்றம் இருக்கும். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக இதை தினந்தோறும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. என் பையன் நல்லா படிப்பான், என் பையன் வந்து அதிகப்படியான மதிப்பெண் பெறுவான் அப்படின்னு அவனையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையட்டும். இன்னொரு பதிவில் இன்னொரு வித்தியாசமான டாப்பிக்கோடு தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.